Hi friends, welcome back to our channel and என்னோட சேனலுக்கு keep supporting always. Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்து சேமியா உப்புமா செய்ய போறேன் மொச்சை பருப்பு போட்டு. அதுக்கு நான் வந்து இப்படி ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறைய சேமியா எடுத்துர்க்கேன். இப்படி நான் 4 கைப்பிடி எடுத்துர்க்கேன். அதுக்கு ஒரு கைப்பிடிக்கு அரை கிளாஸ் தண்ணி எண்ணெய் எடுத்துர்க்கேன். எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி. மொச்சை பருப்பு இதுக்குந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து வெங்காய தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து மசாலாக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், காரத்துக்கு ஏத்த பச்சை மிளகாய் நான் ஒரு இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு பட்டை லவங்கம், ஒரு வெங்காயம், சோம்பு, கொத்தமல்லி. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் இல்லை கம்மியாக வேணும்னா, காரம் அதிகம் வேணும்னா ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை கம்மி வேணும்னா லெஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா நைஸாக ருப்பி எடுத்துடலாம். நல்லா நைஸாக ருப்பி எடுத்தாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். கடாய் பற்ற வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதோ பட்டை லவங்கத்தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பட்டை லவங்கத்தூள் இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதோ எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்க நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாம். நான் பெரிய சைஸ் தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ருப்புனா மசாலாவை சேர்த்துக்கலாம். ருப்புனா மசாலா சேர்த்து ஒரு செகண்ட் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற மொச்சை பருப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பாவு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். உப்பு போட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற தண்ணியே சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் மசாலா இருக்குது, அதனால எடுத்து வச்சுருக்கிற தண்ணியே கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கிறேன். இப்போ மிச்சம் எல்லா தண்ணியும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலரி விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு தட்டு போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விடுங்க. மொச்சப்பருப்பு வேகணும், நல்லா வேகட்டும். இப்போ தட்டு போட்டு மூடி வேக விடலாம். இப்போ மொச்சப்பருப்பு வெந்துடுச்சான்னு செக் பண்ணிடலாம். மொச்சப்பருப்பு எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு வெந்திருக்கிறது தெரியும். நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சேமியாவை சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி போட்டு விடுங்க. ஒரே பக்கம் போட்டால் கட்டி ஆகிடும். போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் தண்ணி பத்தலைன்ட்டு ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சோண்டு சுடு தண்ணி வச்சு சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்க்காதீங்க. இல்லை எனக்கு தண்ணி கரெக்டாக இருக்குது அன்ட்டு ஃபீல் ஆச்சுன்னா அப்படியே விட்டுடுங்க. சில தடவை செய்யும்போது தண்ணி அதிகமாகிடும். அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் சேமியாவை சேர்த்து கலந்து விட்டுருங்க, சரியாகும். இப்போ நான் வந்து நல்லா கலந்து விட்டுருக்கேன். சிறுதி வச்சுட்டு இருக்கேன் ஃப்ளேமு. தட்டை போட்டு மூடி வேக விடலாம். சூப்பரான டேஸ்டான சேமியா உப்புமா ரெடி. சுட சுட சேமியா உப்புமா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.